ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோமா, பிக் பாஸோட லவ்வபிள் கியூட் கப்புலா வந்து சோசியல் மீடியால இணையதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்த பாரூக் கமருதீனோட ஃபேன் மீட்டை பத்தி தான் பேச போறோம். இந்த ஃபேன் மீட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையா சொல்லணும்னா 11 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன ஃபேன் மீட் வந்து கிட்டத்தட்ட நிறைய அலப்பறைகளும் நிறைய லேட்டுகளுக்கு அப்புறம் ஒரு 2 மணிக்கு மேல விஜே பெறுவது. அதாவது வந்து கமருதீன் வந்து 11 மணிக்கு ஃபேன் மீட் பண்றாரு, 2 மணிக்கு வந்து விஜே பார்வதி மீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிருந்தது. ஆல்ரெடி 11 மணிக்கு வந்து எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்ட்டு போய் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து டிசப்பாயிண்ட் தான் ஆனாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நடந்த ஃபங்க்ஷன் நடந்த அந்த மண்டபம் ஃபுல்லா வந்து என்ன சொல்றது, வெறிச்சோடி போய் தான் கிடந்தது. கிட்டத்தட்ட கமருதீன் வந்து விஜய் பார்வதியோட டைமுக்கு தான் வந்து அரைவிலே ஆகிறாரு. அதாவது வந்து 11 மணிக்கு வரணும்னு சொன்ன கமருதீன் வந்து 2 மணிக்கு மேல விஜய் பார்வதியோட டைமிங்ல தான் உள்ள வர்றாரு. உள்ள வந்த உடனே முதல்ல அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன கியூட்டான ஒரு குழந்தைய வச்சு டான்ஸ் ஆடி அந்த கலாட்டா சேனல் வந்து அழகா கொண்டுட்டு போனாங்க. அந்த குழந்தையும் ரொம்பவே அழகா ஆடிச்சு. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்து பக்கத்துல வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டாரு. அது வேற சம்பவம். பட் இந்த விஜய் பார்வதியும் கமருதீனுக்குமான ஃபேன் மீட் வந்து இந்த ரொம்பவே ஆடியன்ஸ்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு அழகான காதல அவங்க 2 பேரும் அப்படி சேர்ந்துட மாட்டாங்க. ரெட் கார்ட் இஷ்யூக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே ஒரு பேரிங்கா இருந்துட மாட்டாங்களா? ஒரு லவ்வரா இருந்துட மாட்டாங்களா? எப்படி சொல்றது? அந்த மக்கள் எப்படி நினைப்பாங்க? 2 பேர்த்தையும் பிடிச்சு போயிருச்சுன்னா கோலாகலமா கொண்டாடுவோம் இல்லையா? அவங்க எப்படியாவது லவ் பண்ணிரணும். அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிரணும். அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்துடணும். அவங்க தான் ஃபேமிலியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா நம்ம ஆடியன்ஸ் எல்லாரும் அப்படிதான் எதிர்பார்ப்போம். ஏன்னா நம்ம சீரியல், மூவி எதுல அந்த மாதிரி பார்த்தாலும் ஒரு கப்பல் வந்து நம்மளுக்கு பிடிச்சு போயிடுச்சுன்னா அது காமன் தான். ஏன்னா பிடிச்சு போயிருச்சுன்னா அவங்க 2 பேரும் தான் பேர். ஆகவே ஆகாது. அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இதான் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படியெல்லாம் மொமெண்ட் தான் நடந்தது. ஏன்னா விஜய் பார்வதி வந்து கார்ல வரும்போது அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சொன்னாங்க, நம்ம தயவு செஞ்சு கமருதீனை வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்கோமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோல ஷார்ட்ஸா கூட நான் அதை போட்டிருக்கேன். ஆடியன்ஸ் எல்லாருமே போயிட்டு அப்ரோச் பண்றாங்க. விஜய் பார்வதியோட அம்மாட்ட வந்து அப்ரோச் பண்றாங்க. கமருதீனை எப்படியாவது தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலதான் ஒரு நம்மளுக்கு என்ன ஏன் இவ்வளவு நம்ம என்ஜாய் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல கமருதீனும் விஜய் பார்வதி அப்படி கழுவுற மீன்ல நழுவுற மீனா தான் கமருதீன்லாம் பேக் வராரு. ஆடியன்ஸ் வந்து கேட்பாங்க, அதாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கிறீங்களா, எப்ப உங்க 2 பேத்துக்குமான கல்யாணம்? இந்த மாரி கேள்விகள் கேட்கும்போது, கமருதீன் வந்து அப்படியே அழகா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றாரு. கியூட்டா அவருக்கான அழகான சிரிப்போட அத வந்து அப்படியே ஹேண்டில் பண்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இன்னும் 2, 3 வருஷத்துல நான் வந்து ஒரு பெரிய மூவில வந்து நெறைய ஹீரோ ரோல்ல ஆக்ட் பண்ணணும். பெரிய ஹீரோவா வரணும். என்னோட அந்த ட்ரீம் எல்லாம் இருக்கு. அத தாண்டி தான் கல்யாணங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 2, 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அத பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா நழுவுறாரு. ஏன்னா நம்ம ஒரு எதார்த்தத்த புரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே மீடியா பேசஸ்ல இருக்கிறவங்க. இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் எத வந்து என்ஜாய் பண்றாங்களோ அதுக்கு ஓகே. அது அது அத கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நம்ம நெனைக்கிற எல்லாமுமே நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல தான் அவங்களோட ஓன் டிசைட வந்து அவங்க வந்து முடிவெடுப்பாங்க. அவங்களுடைய சுய சிந்தனையோட தெளிவா முடிவெடுப்பாங்க. ஆனா மக்கள் கேட்கும்போது, ஓகே இருக்கட்டும். ஜாயின் ஆகலாம். லவ் அதாவது கமருதீன் கிட்டலாம் கேள்வி கேட்கும்போது, அது ஒரு லவ் கலந்த, ஒரு நட்பு கலந்த அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. இப்ப ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதாவது கமருதீனும், விஜய் பார்வதியும் ஃபேன் மீட்ஸ்ல வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி மாலை மாத்திக்கிட்டாங்கன்னு. அது எவ்வளவு ஒரு ரூமரோ, அந்த மாரி தான் இந்த சில விஷயங்கள் மக்கள் எதிர்பார்க்கிற இந்த எதிர்பார்ப்புகள தவறுன்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீனுக்கு மாலை போட்டு விட்டது அவரோட போத்தன் ஜேம்ஸ்ங்கிற அவரோட ஃப்ரெண்டு தான் போட்டு விடுறாங்க. விஜய் பார்வதிக்கு வந்து அந்த ஹோஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அந்த ஒரு லேடி தான் போட்டு விடுறாங்க. ஆனா இவங்க 2 பேருமே மாலை மாத்திக்கிட்டு, அதுல ஒரு பெரிய என்ன சொல்றது? அவங்க மாலை மாத்திக்கிட்டு ஒரு லவ்விங் கப்புள் வந்து அப்படியே ஒரு மேரேஜ் கப்புலா ஜாயின் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ரிசப்ஷன் ரேஞ்சுக்கு மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமருதீன் வந்து தெளிவா அட்ரஸ் பண்றாரு. 2 பேத்துக்கும் இருந்தது லவ் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்றாரு. லவ்வ தாண்டி ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு. விஜய் பார்வதி வந்து ஒரு அயர்ன் லேடி. அது ஒரு பயங்கரமான போல்டான பொண்ணு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு லைன், ஒரு பெண் சிங்கம் அப்படிங்கிறதெல்லாம் அழகா சூப்பராவே பதிவு பண்றாரு. ஆனா 2 பேத்துக்குமான அந்த கியூட்னஸ் வந்து உண்மையாவே பார்க்க அழகா இருந்ததுங்க. ரொம்பவே ஆடியன்ஸ் எதிர்பார்க்கிற அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், 2 பேரும் லவ்வர் ஆகணும், 2 பேரும் சேர்ந்து ஒரு மூவி எல்லாம் கூட நடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற எல்லா விஷயமே ரொம்பவே அழகான விஷயம் தான். நடந்தா நல்லா இருக்கும். பட் இந்த இடத்துல நடக்குமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்களோட ஓன் டிசிஷன். அவங்க வந்து எப்ப எடுப்பாங்கன்னா, அவங்க எல்லாருமே சோசியல் மீடியால வந்து பயங்கரமான ஒரு ஃபேம்.
இப்ப கமருதீன் வந்து அந்த இடத்துல சொல்லுவாரு, "எனக்கு நெறைய ஆம்பிஷன் இருக்கு. நான் ஒரு 2, 3 படங்கள் நடிக்கணும். அத தாண்டி தான் மேரேஜ்ங்கிறது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னா, உடனே பிக் பாஸ் முடிஞ்சுதா, உடனே விஜய் பார்வதிக்கும், கமருதீனுக்கும் கல்யாணம், அடுத்தது ரிசப்ஷன் அப்படி ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் தான் நம்ம முன்னாடி சொன்ன மாரி, ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சுன்னா, மக்கள் வந்து இப்படிதான் கோலாகலமா கொண்டாடுவாங்க. அந்த இடத்துல விஜய் பார்வதியும், கமருதீனுக்குமான அந்த பேரிங் லவ் அந்த கலாட்டா சேனல் வந்து ஒரு சாங்லாம் போட்டு விட்டுட்டு அவரு கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு மொமெண்ட் என்ஜாயா போச்சு. அப்படிங்கிறதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது. ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. சூப்பரா இருந்தது. பட் மேரேஜ் அப்படிங்கிற லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அவங்க வந்து இப்ப அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அந்த விஜய் பார்வதி, கமருதீனுக்குமான அந்த லவ் சீக்வென்ஸையே பயங்கரமா லவ்வா என்ஜாய் பண்றாங்க இல்லையா? ரெட் கார்டு கொடுத்து 2 பேத்தையும் வெளிய தட்டி விட்டதுக்கப்புறம், இவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இந்த ஆடியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய சொத்து. அப்படிப்பட்ட ஆடியன்ஸ்ல நானுமே ஒரு ஆடியன்ஸ் தான். ஏன்னா, அவங்க ரொம்பவே பிடிச்சு போன ஒரு ஃபேன்ஸ்ல வந்து நானுமே வந்து ஆடியன்ஸா அந்த ஷோவ பார்த்ததா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபேனா வந்து நான் ரசிச்சதா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே உண்மையாவே பிடிக்கும். அதுல அந்த கமருதீன்லாம் வந்து விஜய் பார்வதி விட எனக்கு கமருதீன் ரொம்பவே பிடிக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எத சொன்னாலும் ஒரு குழந்தைத்தனமான ஒரு அழகான ஸ்மைல் பண்ணுவாரு இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அந்த ஃபேன் மீட்லயும் வந்து எந்த கொஸ்டின் கவனத்த கேட்கும்போது வந்து சூப்பரா பதிவு பண்றாரு. இப்படிப்பட்ட ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு நான் மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் இருந்திருந்தா, கண்டிப்பா மணி பாக்ஸ வந்து நான் வினோத்த எடுக்கறதுக்கு விட்டுருக்கவே மாட்டேன். நானாவது மணி பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு, வினோத் எடுக்கறதுக்கு விட்டுருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அத தாண்டி என்ன சொல்றாருன்னா, அ கானா வினோத் மாரி ஒரு அழகான ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் பாக்கியம் பண்ணியிருக்கணும். நான் பிக் பாஸ் வீட்ட விட்டு வந்ததுக்கப்புறம், வினோத்த நெனச்சு அவ்வளோ அழுதேன். மணி பாக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அத விட பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு எதார்த்தமான, ஒரு உண்மையான, அழகான நட்பு அந்த இடத்துல வந்து கானா வினோத் அப்படிங்கிறபோது, அவர் அவ்வளோ லவ் அவங்க 2 பேத்துக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து ரொம்பவே அழகா இருந்தது. அவர் பேசுன விதத்திலேயே தெரிஞ்சது. ஆனா விஜய் பார்வதிக்கும் மேலயும் ஒரு லவ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதா ஒத்துக்கிறாரு. பட் கல்யாணம் வரைக்கும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல யோசிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இதுக்கிடையில வந்து ஃபேன் மீட் வந்து ரொம்பவே என்டர்டெயின்மென்ட்டா 2 பேத்துக்கும் கப்பிள்ல ஒரு சாங்லாம் போட்டு கப்பிலா 2 பேரும் ஆடும்போதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருந்தது. விஜய் பார்வதி வந்து பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. கமருதீனும் பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. இவங்க 2 பேத்தையும் ஒரு பேரிங்கா பார்க்கும்போது, ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஆச்சரியப்படுற விஷயம். ஏன்னா, அவ்வளவு சந்தோஷங்கள வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்தும்போது, ஒரு டைட்டில் வின்னருக்கு கூட இவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்குமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தோட ஃபேன்ஸ் மீட்டா இருக்கட்டும், கமருதீன், விஜய் பார்வதிக்கான ஃபேன் மீட்ஸ் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்கல்ல, அது வந்து என்ஜாயின் உச்சத்துல இருக்குது. அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு டைட்டில் வின்னர்கள தாண்டி தான் நேசிச்சு ரெட் கார்ட் வாங்கிட்டு போனா கூட தான் நேசிச்ச அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்காக நிக்கிற அந்த ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தியா? இந்த மாரி ஒரு ஃபேன்ஸ் கிடைச்சதுக்கு கானா வினோத்தா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், விஜய் பார்வதியா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே தவம் பண்ணியிருக்கணும். அத அவங்களே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா, அவ்ளோ பெரிய ஃபேனுங்க. அவ்வளவு ஆடியன்ஸ், அவ்ளோ ஃபேன்ஸ் அப்படியே கோலாகலமா கொண்டாடுறாங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் பார்வதியும் கமருதீனுக்குமான லவ் பார்க்க எப்படி இருந்தது? அத தாண்டி கானா வினோத்தார் கமருதீன் அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்குல்ல, அந்த அழகான ஒரு நட்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிக் பாஸ் சீசன் 9ல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? யார பிடிக்காது? அப்படின்னு நீங்க என்னலாம் நினைக்கிறீங்க? 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பிக் பாஸ் பத்தின இல்ல அடுத்தடுத்த லைவ் நியூஸ், கரண்ட் யார் ஃபேன் மீட், யார் யார் என்னென்ன நடக்குது? எல்லா விஷயங்களையும் நம்மளோட சேனல்ல வந்து நம்ம பதிவிடுவோம். ஸோ நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.